இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பல வருஷங்கள் ஆச்சா? கண்டிப்பாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஃபியூச்சராக இருக்க போகுது. ஃபேஸ்புக்கில் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போய் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. ஃபேஸ்புக்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய இன்ஃபர்மேஷனை எல்லாத்தையும் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் தெரியணும், யாருக்கு தெரியக்கூடாது. ஸோ இன்னொரு பகுதி, உங்களுடைய போஸ்ட், உங்களுடைய கருத்துக்களை ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ இந்த போஸ்ட் யாருக்கெல்லாம் தெரியணும், யாருக்கெல்லாம் தெரியக்கூடாது. அடுத்து, உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நிறைய அப்ளிகேஷன், வெப்சைட் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கெல்லாம் தெரியணும், யாருக்கெல்லாம் தெரியக்கூடாது. ஸோ இந்த வீடியோவில் இந்த 3 விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க. என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் லாகினை எந்த டிவைஸில் வேணாலும் பயன்படுத்துங்க. டேப்லெட்டாக இருக்கட்டும் சரி, கம்ப்யூட்டராக இருக்கட்டும் சரி, ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் சரி. ஸோ பயன்படுத்தும் போது உங்களுடைய ப்ரைவசி செக்அப் இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ப்ரைவசி ஷார்ட்கட்டுன்னு. அந்த வழியிலே நீங்கள் போயிட்டு உங்களுடைய ப்ரைவசியை நீங்கள் செக் பண்ண முடியும். இது இல்லாமல் செட்டிங்லேயே 2 ஸ்டெப் உள்ளே போனீங்கன்னா அதில் கூட நீங்கள் செக் பண்ண முடியும். 2 வழிகளில் உங்களுடைய ப்ரைவசி செக்கப்பை பண்ணிக்கிறது நல்லது. ஸோ பாதுகாப்பானது. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டும், உங்களுடைய ஒவ்வொரு கண்டென்ட்டும் பாதுகாப்பான முறையில் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த கண்டென்ட் இந்த நபர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நீங்கள் இந்த ப்ரைவசி செக்கப்பை பண்ணலாம். அடுத்து, உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், நீங்கள் கொடுத்துக்கிற பர்சனல் இன்ஃபர்மேஷனில் என்னென்ன விஷயங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தெரியணும், என்னென்ன விஷயங்கள் தெரியக்கூடாது, அதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். 3வது, உங்களுடைய ஆப்ஸ், உங்களுடைய வெப்சைட்டோட கனெக்டிவிட்டியை யாருக்கெல்லாம் தெரியப்படுத்தலாம், யாருக்கெல்லாம் தெரியக்கூடாது. இந்த 3 விஷயங்களையும் ஈஸியாக உங்களுடைய ப்ரைவசி செக்அப் மூலியமாக மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு வாங்க முழுமையான அப்ளிகேஷனில் போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கை ஓப்பன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டாப் ரைட்டில் ஒரு 3 லைன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம், செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது, ப்ரைவசி ஷார்ட்கட்டுன்னு இருக்குது. நம்ம இப்போ ப்ரைவசி ஷார்ட்கட்டை நம்ம பார்க்கலாம். டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவைவ் ஃபியூ இம்பார்ட்டன்ட் ப்ரைவசி செட்டிங்ஸ், இல்லை சி மோர் ப்ரைவசி செட்டிங்ஸ், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் செக் ஃபியூ இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லெட் ஸ்டார்ட் யுவர் ப்ரைவசி செக்அப். ஸோ 3 ஸ்டெப் இருக்குது. 3 ஸ்டெப்பை நீங்கள் ஈஸியாக முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய நியூஸ் ஃபீட்ஸ் மற்றும் ப்ரொஃபைல், ஸோ யார் யாருக்கு தெரியணும், இதில் பப்ளிக்கில் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸப்ட் ஒன்லி மீ, சி மோரில் என்ன இருக்குது பார்க்கலாம், ஸ்பெசிஃபிக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் இது பண்ணலாம். ஸோ டன் கொடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் நான் இது பண்ணணும் அப்படிங்கிறத இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நிறைய அப்ளிகேஷன், வெப்சைட்டை லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் யார் யாருக்கெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் எல்லாமே நான் ஒன்லி மீ வச்சுருக்கேன். ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுருக்கேன். ஸோ ஒன்லி மீ மாற்றுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன்லி மீ, ஸோ வேறு என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லைன்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு இது இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணிங்க போது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைவசி செக்அப் இஸ் கம்ப்ளீட். ஸோ டன் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரைவசி செக்கப்பை இன்னும் அட்வான்ஸாக நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால், டு செக் மோர் ப்ரைவசி செட்டிங்ஸ் ஆன் ஃபேஸ்புக், விசிட் யுவர் செட்டிங்ஸ். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோனை எக்ஸிட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன், லாங்குவேஜ், பேமெண்ட், செக்யூரிட்டி லாகின், ஸோ இந்த மாதிரி ப்ரைவசி செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, செக் ஃபியூ இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ், மேனேஜ் யுவர் ப்ரொஃபைல், லேர்ன் மோர் வித் ப்ரைவசி பேசிக், இந்த மாதிரி விஷயங்களை இந்த ப்ரைவசி செட்டிங்ஸில் பார்க்கலாம். ஸோ அருமையான ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணியிருக்க மாட்டீங்க. ப்ரைவசி ஷார்ட்கட் மூலியமாக ஈஸியாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதை உங்கள்
ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணக்கூடிய நபராக கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஃபேஸ்புக் ஒரு ஃப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷனாக இருக்குது. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகப்படியாக லைக் பண்ணுங்கள்.